பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலைகள், மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்களை செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. அதேபோல் விருதுநகர் அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூரில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மிதிவண்டி போட்டிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா கேட்டு 4வது நாளாக கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருவாய்த்துறையால் பிரிக்கப்பட்ட குடிசைகளை சரி செய்து தர வேண்டும், குடிமனை பட்டாவையும் அதற்கான இடத்தையும் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தெரிவித்தனர். குடிமனையோடு சேர்ந்த இடத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த போராட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக வீரியமுள்ள மாவட்டம் முழுவதும் நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்பட இருக்கிறது. எனவே உடனடியாக பட்டாவும் அந்த மக்களுக்கான நீதியையும் முறையாக பேச்சுவார்த்தை இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக அதிகாரத்தை பயன்படுத்தி தலித்து மக்களுக்கு எதிராக செயல்பட்ட வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ராணிப்பேட்டை நெல்லிக்குப்பம் சிப்காட் பேஸ் 3 பகுதியில் அமைய உள்ள மருந்து தயாரிக்கும் கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த சிப்காட் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின் அனைவரும் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் தலவானூர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தடுப்பணையை 84 கோடி மதிப்பில் புனரமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மருத்துவர்களோடு கலந்தாய்வு கூட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் அதனை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரசுக்கு சொந்தமான மலையை குடைந்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதை கண்டித்து ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்தும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனிமவள கொள்ளையை தடுக்க 2 ஆண்டுகளாக மனு அளித்தும் அரசின் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடலில் தொல்லியல் துறையினர் பண்டைய தமிழர்களின் வரலாறு குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். கல்வி மற்றும் கடல்சார் ஆய்வு ஆலோசகர் பேராசிரியர் ராஜன் தலைமையில் தொல்லியல் துறையை சேர்ந்த 8 பேர் உள்ளிட்ட 20 பேர் கடலில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர்.